அடுத்தபடியாக தலைவர் உரை. சங்கத்தின் தலைவர் அவர்கள் நமது சங்கம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின் பாதையில் கடந்த 29 ஆண்டுகளாக வெற்றிகரமாக பயணம் செய்து இந்த 30வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கடந்த காலங்கள் நமக்கு கற்றுத்தந்த படிக்கட்டுகளாய் கொண்டு இந்த 30வது ஆண்டில் வெற்றியின் சிகரத்தை தொட என்னென்ன திட்டங்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி தம் மேலான கருத்துக்களை கூற வருகிறார்கள். அவர்களை நம் அனைவரின் சார்பில் கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த அசோசியேஷன் இது 30வது வருட ஆண்டு பொதுக்குழு வருகை தந்திருக்கிற எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று என்னுடைய இந்த அசோசியேஷன் வழி நடத்தினது முன்னாடி ஒரு 29 வருடங்களில் ஒரு 9 வருடங்கள் நான் ஒரு மணிமாறன் இவர் முன்னாடி இருந்த நிறுவன தலைவர் மிஸ்டர் விஸ்வநாதன் வழி வந்து இப்பொழுது தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். இப்போ ஒரு வருடம் போன வருடம் இப்போ தலைவர் பொறுப்பை எடுத்தோம். இங்கே இருக்கிற எல்லோரும் இது இது கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிய போகுது. அது செக்ரட்டரி ரிப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் நம்ம என்னென்ன பண்ணணும், சில சேஞ்சஸ்லாம் பண்ணோம். எனி சேஞ்ச் வந்து ஓவர் நைட் பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது நம்ம முன்னாடி வந்து மணிமாறன் அருணோதயம் சார் இருக்கும்போது நான் செக்ரட்டரியாக இருக்கும்போதும் நிறைய திட்டங்கள் தீட்டி சில நேரங்களில் செயல்படுத்த முடியாத காரணங்கள் பல. ஏன்னா அப்போ வந்து நம்மளோட மெம்பர்ஷிப் ட்ரைவ் வந்து அப்போ தான் மொமெண்டம் பிக்கப் பண்ணுச்சு. ஸோ நம்ம 100 பேர் 150 பேர்லேருந்து 300 பேர் ஆனோம். கோவிட் டைமில் நிறைய ஆன்லைன் செஷன்ஸ் நடத்தி அதிலிருந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும். யாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க கூட சேருவோம். அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த நம்பிக்கையை வளர்த்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு நல்ல விதைகளை விதைத்த எனது மூத்த உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்து அந்த விதையை விருட்சமாக இப்போ மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சில ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். இந்த ரெசல்யூஷன்ஸில் வந்து நம்ம சில இன்புட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது அதில் ஒரு சிலது வந்து பைலாவோட லிங்க் ஆகக்கூடிய ரெசல்யூஷன்ஸில் வந்து நீங்கள் வி வில் ட்ராப் இட். இப்போ ஏன்னா நம்ம வந்து அதை லீகல் இஷ்யூவாக அதை ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் நம்மளோட அசோசியேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்கு. இது வரைக்கும் 100% பர்ஃபெக்ட்னஸ்ஸை வி ஆர் நியரிங். மேபி அதில் என்னென்னா எப்போவுமே 100% ஆனவுடனே வேறு எங்கேயாவது ஒரு ஸ்லாக் வரும், மறுபடியும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட்னஸ் போடுவோம். அதுக்காக தான் நம்ம மெயினாக நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் சேனலில் வந்து ஐடியை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை பண்ணணுங்கிறதுக்காக அந்த ரெசல்யூஷனை எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இந்த வருடம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா மீதி ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது அதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் வந்து ஒரு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி அதுக்குண்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது. நாம் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து டிஜிட்டல் எராவுக்கு வந்துட்டதுனால நிறையா நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுறோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேப் என்னென்னா இந்த வெப்சைட்டில் வந்து ரெகுலராக விசிட் பண்ணணும். நம்ம ஒரு காலையில் ரொட்டீன் மாதிரி நம்ம வெப்சைட்டை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் வந்து சில நேரங்களில் வந்து கான்ஃபிடென்ட் என்னென்னா வெப்சைட்டில் லோட் பண்ணிடுறோம். ஏன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் லோட் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், திருப்பி சில இடங்களில் பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். தயவுசெய்து நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனை கொஞ்சம் டிரான்சாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ரிக்வஸ்ட் டு மை கொலீக்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், எல்லாத்தையுமே செக்ரட்டரி மெயில் ஐடிக்கு பாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில பாலிசி டிசிஷன்ஸு, சில ரெப்ரசன்டேஷன் மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கும்போது, மோர் தேன் ஒரு டெரிட்டரிக்கு இருக்கும்போது தான் நம்மளால் அதை வந்து ஸ்டேட் லெவலில் கொண்டு போய் அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஒரு அவுட்லெட்டில், 2 அவுட்லெட்டில், 3 அவுட்லெட்டில், ஒரு டெரிட்டரியில் இல்லை ஒரு சேல்ஸ் ஏரியாவில் இருக்குன்னா அதை நம்ம அங்கே தான் அட்டன் பண்ணணும். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, இருந்தாலும்
கொஞ்சம் தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் உங்களோட யூ ஹேவ் டு ஷார்ப்பன் யுவர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் செக்ரட்டரிக்கு பாஸ் பண்ணால் நடந்துரும்னு நம்பிக்கை வைக்கிறதுல தவறு கிடையாது. சில நேரங்களில் லோடு அதிகமானதுனால அது டைல்யூட் ஆகிடும். ஏன்னா நாங்கள் ஒரு 10 மெயில் எழுதினோம்னா 10 மெயிலில் ஒரு மெயிலுக்கு அட்டென்ஷன் வந்தாவே பெருசு. அந்த ஒரு மெயிலில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதினோம்னா கரெக்டாக ஒன்று அடுத்த மெயில் போகும். எல்லாமே சும்மா ரெகுலர் ரொட்டீனாக நம்ம என்ஜினியர் லெவலில் சேல்ஸ் ஆஃபீஸர் லெவலில் நம்ம பேசி சால்வ் பண்ணுற இஷ்யூஸை டாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம், பட் டைல்யூட் ஆகிடும். கொஞ்சோண்டு எசன்ஸில் நிறைய தண்ணியை ஊற்றுற கதை தான் இது. ஸோ அதனால் பார்த்துங்க, அந்த எசன்ஸோட எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான அளவுக்கு தான் நம்ம டோப் பண்ணணும். ஸோ நம்ம எத்தனால் பர்சன்டேஜ் மாதிரி தான். ஸோ அதிகமாக எத்தனால் ஆனாக்கா எத்தனை இஷ்யூ வருதோ அது மாதிரி. ஸோ எல்லா இஷ்யூஸையும் நீங்கள் டாஸ் பண்ணுறதுனால சால்வ் ஆகுமான்னா டிலே ஆகிடும். ஸோ அதனால் அந்த ரிக்வஸ்ட் ஃபோரமுக்கும் என்னோடய கொலீக்ஸுக்கும் வைக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ இந்த சங்கம் மீதி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ அதுக்காக ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் சிலதை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரெசல்யூஷன்ஸை சில கம்ப்ளைண்ட்ஸ் கேப் இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணி அது லீகலாக நம்ம அதை என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வில் டேக் இட் ஃபார்வர்டு. அதோட நம்ம ஒரு பிஸ்னஸ் எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். நான் ஒரு லெக்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே அது ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு வெஞ்சராக தான் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. அதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண வரோம். அவுட்லெட் ஆரம்பித்த பின்னாடி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. ஸோ அதை எப்படி நம்ம ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய சேலஞ்ச் இப்போது. ஏன்னா நான் ஒரு 32 வருடமாக அவுட்லெட் ரன் பண்ணுறேன். சிலர் 50 வருடம் பண்ணுறாங்க, 100 இடங்கள் ரன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் 40-50 இயர்ஸ் டீலர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இருந்த வால்யூம் கமிஷனில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வால்யூம் ரொம்ப கம்மியாக, கமிஷன் வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் வால்யூம் ஹஸ் கம் டவுன் வெரி டிராஸ்டிக்கலி. ஆவரேஜ் த்ரூபுட் பர் அவுட்லெட் 178 KLக்கு லாஸ்ட் டைம் மார்ஜின் ரிவைஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. இப்போ அது 130 KL வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வால்யூம் கம்மியாகிக்கிட்டே வர வர என்ன அளவுக்கு மார்ஜின் மேலே போனாலுமே அவங்களோட பெர் அவுட்லெட் ஏர்னிங்ஸ் கம்மியாகிக்கிட்டே போகுது. ஸோ இதுக்கு நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது அடிவாங்க. ஸோ அதுக்காக நம்ம எப்படி நம்ம அடிஷ்னல் ரெவென்யூஸை கொண்டு வர்றது, என்ன மாதிரி சேனல்ஸை நம்ம சேனல் பார்ட்னராக உள்ளே கொண்டு வரலாம், அந்த ப்ராடக்ட்டுங்களில் அந்த சேனல் பார்ட்னர்களோட ப்ராடக்டை நம்ம ஏதாவது டீல் பண்ணால் அதில் ஏதாவது ஒரு மார்ஜின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வருடமாக நாங்களும் எனர்ஜி மார்ட்னு ஒரு ப்ரப்போசலை கொடுத்து நிறையா ட்ரை பண்ணோம். கம்பெனியில் பாரத் பெட்ரோலியத்திலேருந்து அதுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ், முன்னாடி அதை கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் ஸ்லோவாக அது கன்சிடரேஷனுக்கு எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ கொஞ்சம் அக்செப்டன்ஸ் லெவலுக்கு வந்திருக்கு. அவங்க ஒரு 10 அவுட்லெட்டில் பைலட் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாம்ளும் கம்யூனிகேட் பண்ணோம். யாருமே ஒரு அவுட்லெட் 2 அவுட்லெட்டு கடைசியில் மணிமாறன்ட்டு தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், பேசாமல் நாமளே பண்ணலாங்கன்னா நாம் 2 பேர் பண்ணி அதில் ஃபீட்பேக் கொடுத்தோம்னா பெருசாக எஃபெக்டிவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்து வெண்டார்ஸும் ஒரு 2 அவுட்லெட்டில் வெவ்வேறு இடங்களில், இப்போ நான் ஓசூரில் இருக்கேன், அவர் பெரம்பலூரில் இருந்தாப்போ நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து இனிஷியேட் பண்ணும்போது ரொம்ப டைவர்ஸ்டு ஏரியாவில் தூரமாக அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நம்ம மாதிரி பைலட் பண்ணுறதுக்கு யாரும் வெண்டார்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கணும், இல்லை கிட்டத்தட்ட நில்லாக இருக்கணும், ஒன்லி வாங்குறத விற்கணும், அதில் மார்ஜின் நல்ல மார்ஜின் வேணும். ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 ரூபாயாவது ஒரு டீலர் சம்பாதிக்க முடியணும் அடிஷ்னலாக அப்படின்றது. இதனால் பெட்ரோல் டீசல் சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இனிஷியேஷன் எடுத்தோம். ஸோ இது அப்படியே ஹேங்கிங், நம்ம எப்படி ஹேங்கிங் ஹார்ட்வேர் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதோ அது மாதிரி இதுலேயும் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அசோசியேஷன் அடுத்து இந்த வருடங்கள் அவர் ட்ராவல் வுட் பி செட்டிங் அப் அ விஷன். முன்னாடியே நான் உங்கள்கிட்ட விஷன் செட் பண்ணியிருந்தோம், டு பி எ மோஸ்ட் ப்ரிஃபர்டு எனர்ஜி ஸ்டேஷன் இன் த டவுன். நம்மளோட ஒவ்வொரு நம்ம மெம்பரோட எனர்ஜி ஸ்டேஷன்ஸும் ப்ரிஃபர்டு எனர்ஜி ஸ்டேஷனாக
இருக்கணும் அந்த டவுனில். அது பெட்ரோலாக இருக்கட்டும், டீசல், அவங்களோட எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஷுட் நாட் பி ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி ஆன் வெஹிக்கிள் ஃபியலிங். மேபி நம்ம அதிலிருந்து கொஞ்சம் அவங்களோட நார்மலாக நம்மக்கிட்ட வர கன்சியூமருக்கு அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜி மார்ட் ப்ரப்போசல். நாட் ஓன்லி தட், ஏதாவது ஆட்டோ ஆக்சிலரிஸ் விற்க முடியும், அதில் ஏதாவது மார்ஜின் கிடைக்க முடியும்னாலும் அதையும் நம்ம அது ஒரு மார்க்கில் ட்ரை பண்ணலான்ட்டு. அடுத்து அதுக்கு உண்டான மிஷன் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு எக்ஸசைஸு, பட் இருந்தாலும் இது ஒரு நம்மளோட அஜெண்டாவில் எடுத்துக்கணும். இனிமேல் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு விஷன் வேணும், அதுக்கு ஒரு மிஷன் வேணும், அப்படிங்கிற பாத் வேணும். அந்த பாத்தில் வந்து நம்ம மிஷனில் வி ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. அவர் ஒன் ஆஃப் த மிஷன் இஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆல் அவர் ஸ்டேக் ஹோல்டர் சென்ட்ரிக்காக இருக்கணும். அடாப்டிங் டெக்னாலஜி டு மீட் த பிஸ்னஸ் நீட்ஸ், improving revenue of its stakeholders, following all legal requirements and compliance. So இந்த மிஷன், இந்த அடிப்படையில் நம்மளோட விஷன் ஆஃப் ப்ரிஃபர்டு எனர்ஜி ஸ்டேஷனை அடையிறதுக்கு இந்த அசோசியேஷன் நிறைய வழிவகைகளை இனிமேல் எடுத்து செய்யும் அப்படிங்கிறது என்னோட கொலீக்குகள் சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் நான் அதை உறுதிமொழியை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ எங்களோட ஆக்டிவிட்டீஸ் இனிமேல் இந்த மாதிரியான சென்ட்ரிக் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இந்த மீட்டிங் வந்து அதே மாதிரி கொஞ்சம் நம்ம வி டேக்கன் அ சொசைட்டி கன்சர்ன். திஸ் மீட்டிங் இந்த இடத்த செலக்ட் பண்ண உடனே வி வாண்ட் டு கண்டக்ட் அஸ் அன் எக்கோ ஃப்ரெண்ட்லி மீட்டிங். பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனே நம்ம இங்கே வரும்போது பாலு சார் கூட சொன்னார், நீங்கள் இப்போ கிளாத் பேனர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். கிளாத் பேனரில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது, அந்த ஃப்ளெக்ஸ் பேனர்கள் தான் வச்சாகணும்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்தது. ஏன்னா அது கிளாத்தில் வந்து பிரிண்டிங் சரியாக வராதுன்ட்டு. அப்புறம் வாட்டர் பாட்டில் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதனால தான் உங்களுக்கு டிஸ்பென்சர்ஸ் வச்சுருக்கோம். அடுத்ததில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி கிளாஸஸ், வேக்ஸ் கோட்டட் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது டீ காஃபிக்கு அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சோஷியல் எக்காலஜிக்கல் ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட இனிஷியேட்டிவ் கண்டினியூ ஆகும். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எல்லாம் கண்ணாடி பாட்டில் வாங்கி வச்சுருந்தது. ஸோ இது கூட அதை உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னது. பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர், பட் வி வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரைவ் ஃபார் இட். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெயினாக நம்மளோட பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ப்ரைட் போயிடுச்சு. அதுக்கு காரணம் பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலைகளை நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளோட மிஷன் நம்ம செட் பண்ணுறோம். அதில் இந்த மிஷனில் அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி கொண்டு வராமல் விட்டுருந்தது. ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லும்போது எக்கோ ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வந்துடுவோம். அடுத்து இன்னைக்கு பிபிசிஎல் அஃபீஷியல்ஸ் வந்து சாரி, நான் ஏதோ பின்னாடி எல்லாம் நல்லா கேட்டுருக்குன்னு நினச்சி பேசிகிட்டே இருந்துட்டேன். சப்போஸ் பின்னாடி கேட்கல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இப்போ கேட்குதா சார்? ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இப்போ ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ஷெட்யூல் நம்மளோட இது முடிஞ்ச உடனே வெண்டார்ஸோட செஷன் முடிஞ்ச உடனே ஓப்பன் ஹவுஸ், விச்சவர் நம்ம ஓப்பன் ஹவுஸ் வச்சு வெண்டார் செஷனாக பார்த்துப்போம். அதுக்கப்புறமா பாரத் பெட்ரோலியத்துக்கு கூட இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் வந்து ரீஜனல் ஹெட்டு, ஸ்டேட் ஹெட்டு, ஆல் டெரிட்டரி மேனேஜர்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து வந்து நம்மளோட க்ரீவன்சஸ் வந்துட்டு அட்ரஸ் பண்ணலான்னு வந்து பிளானில் இருந்தது. ஃபார் சம் ரீசன்ஸ் ஸ்டேட் ஹெட்டும் ரீஜனல் ஹெட்டும் வந்து வர முடியல. தே வில் பி ஜாயினிங் வித் அஸ். அவங்க வந்து பிசியில் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் 12:30 to 1 நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த டீலர்ஸ் டு பி சீட்டட் ஆன் த சீட் 12:30 to 1. ஸோ கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுக்கலாம். அந்த நேரத்தில் எல்லா டெரிட்டரி மேனேஜர்களும் ப்ரெசென்ட்டில் இருப்பாங்க. அண்டு ஆஃப்டர் லஞ்ச் டெரிட்டரி மேனேஜர்ஸ் அண்ட் த ஸ்டேட் அஃபிஷியல்ஸ் அலாங் வித் ரீஜனல் மார்க்கெட்டிங் ஹெட் Mr. Kannabaran Abhinav is updated on this. He will come and share that.
With this, if the vendors are ready, we will move on to the vendor session.